ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சால். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். சற்றுமுன் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாமுக்கான ரிசல்ட்டை வெளியிட்டிருக்காங்க. இதை எப்படி ஆன்லைன் மூலமாக செக் பண்ணுறது தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். tnpsc.government.in இதான் பார்த்தா அஃபீஷியல் வெப்சைட். ஓகே, இந்த வெப்சைட்டில் உங்களுக்கு ஹோம் பேஜ்லேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள். கம்பைன்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் 1க்கான லிஸ்ட் ஆஃப் கேண்டிடேட் அட்மிட்டட் டு மெயின் ரிட்டன் எக்ஸாமினேஷன். அதாவது உங்களுக்கு ப்ரிலிம் எக்ஸாமினேஷன் எழுதிருப்பீங்க, இப்போ அதுக்கான ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ பட்டியலில் இருக்க பாருங்கள், இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் ரிசல்ட்டுக்கான பேஜ் ஓப்பன் ஆகுங்க. நோட் பண்ணிக்கோங்க. ஸோ 4வது நோட்டிஃபிகேஷனாக குரூப் 1 இருந்துச்சு, ப்ரிலிம் எக்ஸாமினேஷன் அட்டன் பண்ணியிருப்பீங்க. இதில் யார் யார் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கோ அவங்க அடுத்த கட்டமாக மெயின் எக்ஸாமினேஷனுக்கு போகிறீங்க. ஸோ மெயின் எக்ஸாமினேஷன் யார் யார் போகிறீங்க அப்படின்றத நீங்கள் செக் பண்ணிக்கலாங்க. மெயின் எக்ஸாமினேஷன் எப்போ நடக்குது அப்படின்னா 1/12/2025 4/12/2025 மெயின் எக்ஸாமினேஷன் சென்னையில் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யார் யாரெல்லாம் மெயின் எக்ஸாமினேஷனுக்கு போகிறீங்களோ அவங்க ₹200 பேமெண்ட் பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ அதேமாரியே பார்த்தீங்கன்னா பேமெண்ட் மட்டுமல்லாது எல்லா டாக்குமெண்ட்ஸுமே அப்லோட் பண்ணணும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்போனா 3/9/2025 12/9/2025 இ சேவா சென்டர்ஸ் இருக்க பாருங்கள். அங்கே போயிட்டு உடைய எல்லா டாக்குமெண்ட்ஸுமே நீங்கள் அப்லோட் பண்ணணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ இதாங்க ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர். ஸோ இதில் போயிட்டு உங்கள் நம்பர் இருக்கா இல்லையா அப்படின்னு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இல்லை யார் யார் நம்பர்லாம் இருக்கோ அவங்க எல்லாருமே அடுத்த கட்டத்துக்கு மெயின் எக்ஸாமினேஷனுக்கு போகிறீங்கன்னு அர்த்தம். இல்லை நம்பர் இல்லாதவங்க நீங்கள் செலக்ட் ஆகலன்னு அர்த்தம். இதுக்கு நீங்கள் அப்புறம் வேறு எக்ஸாம் தான் நீங்கள் ட்ரை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நோ இண்டிவிஜுவல் கம்யூனிகேஷன் ஷல் பி சென்ட் டு த கேண்டிடேட் பை போஸ்ட். ஸோ போஸ்ட் மூலமாக எதுவும் அனுப்ப மாட்டோம், எல்லாமே வெப்சைட் மூலமாகவே நீங்கள் பாருங்கள் அப்படின்றத மென்ஷன் பண்ணிட்டாங்க. இதுதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ யார் யார் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கோ அவங்க எல்லாருமே பார்த்தா இப்போதைக்கு ரிட்டன் எக்ஸாமினேஷனுக்கு போயிட்டீங்க. 1:20 அந்த அடிப்படையில் தான் செலெக்ஷன் பண்ணியிருக்கோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. எல்லா டாக்குமெண்ட்ஸுமே நீங்கள் ஆன்லைன் மூலமாக இ சேவா சென்டரில் போயிட்டு அப்லோட் பண்ணிக்கோங்க. டாக்குமெண்ட் எல்லாமே ரெடியாக வச்சுக்கோங்க. அதுக்கு மெமோ எல்லாமே அப்டேட் பண்ணுவாங்க வெப்சைட்டில். ரெகுலராக வெப்சைட்டை செக் பண்ணி பார்த்துட்டே இருங்க. ஓகே, ஸோ நீங்கள் மெயின் எக்ஸாமினேஷனுக்கு செலக்ட் ஆகிருக்கீங்களா இல்லையா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக நிறைய பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.